அடியால் நான் சொல்ல திறமோ அத்திவர தன்னகை சக்தி சிவரூபத்தை அடியால் நான் சொல்ல திறமோ அழகான முத்து கிருஷ்ணாபுரம் அம்பிகை முத்தாரம்மா
வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஆமையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். கடற்கரையில நீராடிய ஓ கணத்த கூண்டல சிக்காத்திய ஏ கடற்கரையா எழுக விட்டு தாய முத்தாரம்மா முத்து கிருஷ்ணபுரம் வாராளே எழுக விட்டு
சிவபெருமான் என்னய்யா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். அடேங்கப்பா 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எல்லாம் எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? மண் உலகிலே இந்த மனிதர்கள் எல்லாம் என்னய்யா ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் இப்பூமியை படைத்தார். நம்ம கிட்ட ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையா இருக்கணும்னு இந்த உலகத்தை படைத்தார். இல்ல இந்த கூட்டத்துல தான் ஒற்றுமை இருக்கா? ஏன் ஒற்றுமை இல்லை? பாதி பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பாதி பெண்கள் நட்டமா நிக்கிய. அப்ப அதுல ஒற்றுமை நீங்களும் அவங்கள மாதிரி ஒற்றுமையாக உட்கார்ந்து இருந்து இந்த வில்லிசை ரசிக்கலாம்ல? உங்ககிட்டே ஒற்றுமை இல்லையே. எங்க 6 பேர்கிட்ட எப்படி ஒற்றுமை இருக்கும்? ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்து அந்த கூட்டத்துல சிவபெருமானுடைய வடிவத்துல நான் சொன்னோம்ல அதுக்கு வயதாக அப்படியா ஏன் சும்மா இருக்க மாட்டாம இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. கிழவனுக்கு வேலையை சொல்லு. ஆமா சரிதானே, நான் பாத்துக்கிட்டேன். சரி பரவாயில்லை இருக்கட்டும் ஐயா. ஏசுவார் ஏசட்டும், பேசுவார் பேசட்டும். அதான் அதேதான். நம்ம 6 பேர்களுக்கு இந்த குடத்துக்கார வீட்டுல எரியுத லைட்ட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பல்ப கலத்துவேன் ஒண்ணு, இல்ல பல்ப கல்ல விட்டு உடப்ப ஒண்ணு இப்படின்னு பொறாமப்பட்டா ஒற்றுமை இல்லாம இருந்தோம்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? ஏலே என் பல்பையா உடைச்ச ஒன்னையே உடைச்சிருந்தேன் அப்படிப்பாரு. மாண்டே உடைச்சிருந்தேன் பாரு அப்படின்னு ஒற்றுமை இல்லாம நம்மளே ஒருத்தருக்கு கெடுக்கணும் நினைதம நாட்டை எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும்? அப்போ ஆண்டவனாகிய பகவான் என்னய்யா சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரோ நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அப்படி ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடுகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்த உலகத்தில் ஆண்டவன் நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தார். நம்ம மனுஷனா பிறந்தவர்களுக்கு 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசையெல்லாம்? 3 ஆசை என்று சொன்னா என்ன தெரியுமா? என்னது? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசைன்னு சொன்னா என்னய்யா? மண் ஆசைனா என்ன தெரியுமா? என்ன ஒரு ஆளு 1 ஏக்கர் நிலம் சும்மா தானங்க வச்சுக்கங்க அப்படின்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? எந்த பைத்தியாரம் வேண்டாமா? யாருமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். கொண்டாங்க எவ்வளவு லட்சம் செலவானாலும் நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுவேன். பிறகு சரி அப்போ 1 ஏக்கர் நிலம் சும்மா தாரம்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். என் பேருக்கு போடுறேன் இல்ல என் தம்பி பேருக்கு போடுறேன். பிறகு சரி வயக்காட்டுல என்ன கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பு பாத்துக்கோ. வயலு 2 வயலு வரப்பு ஒண்ணு. அவர் மேற்கிருந்தே கிழக்க வெட்டுவாரு, இவரு கிழக்கிருந்தே மேற்க சீவுவாரு. வரப்ப சீவ என்ன ஆகும்? அவங்க என்ன நினைக்காங்கன்னா மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். வரப்பு இல்லாம இருக்கும். எதுக்கு கொஞ்சமாவது அதுல இருந்து நமக்கு இடம் கிடைச்சுக்கிடுமா அப்படின்னு ஒரு ஆசைதான். அதுக்கு பிறகு ஏன் இடம் இருக்கு ஓ இடம் இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்து அதுக்கு பிறகு யார ஒரு வரப்புக்கு சின்ன நிலத்துக்கு ஆசைப்பட்டு கோர்ட்ல போய் அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். பிறகு சர்வே கொண்டு வந்து அளந்து இடத்தை பிரிப்பாங்க. எவ்வளவு வேலைப்பாடு தெரியுமா? அத ஒழுங்கா அந்த வரப்ப கட்டிஞ்சட்டுமா வச்சிருக்கலாம்ல. அதைத்தான் மண்ண ஆசை என்பார்.
என்பார்கள். ஆமையா. இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. பொன்னாசை. பொண்ணு ஆசைன்னா என்ன? பெண்ணா பிறந்தவா ஒரு கல்யாண வீடு ஒரு திருவிழா கோவில் கூட வந்தாச்சுன்னா வீட்டுக்கார கூப்பிட்டு கேப்பா, எப்படி ஏயா என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல அழகா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, சரி நீர் எனக்கு ஒரு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரலன்னு வையோ, நான் இப்பமே உடனே உத்தரத்துல கையெழுத்து போட்டுருவேன். வேலைமா என்ன? அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிராத பிறகு பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல போட்டிருக்காரு, நீர் ஒரு மூக்குத்தி எடுத்து தந்திருக்கீரா உனக்கு? அதாவது மேல வீட்டுக்காரர் வந்து பச்சை மயிட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மயினா என்னது? அவருக்கு கவர்மெண்ட் வேலையா, அரசாங்க வேலை பாக்காரு, அதனால வாங்கி கொடுக்காரு. சரி நானே பகமுழுக்கும் போய் சாந்தி செட்டி செமந்து சாந்த குழைச்சு அன்னாடும் கையால் வேலை பார்க்க 500 ரூபாய்க்கு வேலை பார்க்க. ஆமா இப்பதான் 500, இதுக்கு முன்ன 300 200 தான். இத வச்சு உனக்கு என்ன மோதிரம் பண்ண முடியும்? ஆனா ஒண்ணே ஒண்ணு வாங்கல. என்ன வாங்கலாம்? கவரிங் வேணா வாங்கிட்டு வரலாம். அப்போ அடுத்தவர்களை பார்த்த உடனே இந்த தங்க வாங்கி போடணும்னு பெண்ணா பிறந்தவளுக்கு ஆசை வருது பாத்தியா? அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். மூன்றாவது ஆசையே ரொம்ப முக்கியமான ஆசை. என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. அடேங்கப்பா, பெண் ஆசைனா என்னையே ஒரு குலுக்கு குலுக்கி ஒரு தூக்கு தூக்குது ஆளவே. அப்பா என்ன செய்ய வயசுக்கே அப்படி இருந்தா என் வயசுக்கு இந்த வயசுக்கு மேல இப்படி என்ன குலுக்குச்சுன்னா பிராயத்துல என்ன எப்படி குலுக்கு குலுக்கிருக்கும் அதுல நீங்க அறிஞ்சுக்கோங்க. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பானா, என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். அம்பரவே சரிதானே, கொஞ்சம் பணம் அதாவது பரிசம் போட்டு கட்டிட்டு போங்கன்னு சொன்னா பரிசம் போட்டு கட்டி போங்கன்னா வேண்டான்றுவாங்க. என் தம்பிக்கு வயசு ஆகல, எனக்கு வயசு முடிஞ்சு போச்சு, எங்க அப்பனுக்கு ரிட்டையர்ட் ஆகி போச்சு, பெண்ணு எங்களுக்கு வேண்டாம். பரிசம் போட்டு நம்ம கட்டி கொடுத்தா வேணும்பாங்க, அவங்கள பரிசம் போட்டு கட்டிட்டு போய் சொன்னா வேண்டான்றுவாங்க. யாரு வேணும்பா? உலகம் அப்படித்தானே இருக்கு. அதேதான். அதாவது ஒரு மனிதராகப்பட்டவர் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி அவர் மாண்டதுக்கு பிறகு அவரை கட்டையில கொண்டு வச்சாலும் சரி அந்த கட்டை தீ பிடிச்சு எரியும். கட்டை தீ பிடிச்சு எரியும் போது அந்த உடலினுடைய சாம்பலாகப்பட்டது காத்துல பறக்கும் பாரு, மேகத்துல பறக்கும் போது அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா அந்த சாம்பல். அந்த சாம்பலும் சொல்லிக்கிட்டு போகுமா. அப்பமும் அந்த பெண்ண ஆசை அதுக்கு விட மாட்டுக்கு. அதான் உலகத்திலே இந்திரன் கட்டது பெண்ணால, சந்திரன் கட்டது பெண்ணால, ராவணன் கட்டது பெண்ணால, வாலி கட்டது பெண்ணால, கயத்தால. சரி இப்படி எல்லாம் பெண்களால நிறைய பேர் கட்டி போயிருக்காங்க. அதனால பெண் ஆசை அதிகமான ஆசை. அப்போ ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார், அதிலே ஒரு சான் வயசை கொடுத்தார். எண் சான் உடம்புனா என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அரைச்சான் கூட உனக்கு வயசா அப்படித்தான் வரும். நாய் வயிறு அப்படித்தான் இருக்கும். நாய் வயிறுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா? நாய் வந்து எத்தனை தெருவுல சாப்பிட்டா அதுக்கு வயரே தெரியாது. வயத்தை பார்க்கும்போது உனக்கு நாய் வயிறு மாதிரி இருக்கும். இது பலவாத நாயில பலவாத நாய் தெரியுதே. பலவாத நாய் பளிச்சுன்னு வந்து விழுந்துரும். பளிச்சுன்னு வந்தா கல்ல கொட்டி தூத்து தாகத்தான் உள்ள கிணத்துக்குள்ள. அப்படியா? கழுத்துல ஓட்டி மேல மரத்துல தூக்கிடுவோம் பாரு. பலவாதாய் படாரு மேல வந்து விழத்தான் செய்யும். அது மாதிரி எனக்கு நாவயிறான். ஆமா நமக்கு நாவயிறு. நீ தானே சொன்ன உன் வயிறு சின்னதா இருக்குன்னு. நான் ஒரு அரைச்சான் கூட இருக்கு நாய். அதாவது நெட்டையரா இருந்தாலும் குட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சாந்தா இருக்கும். 8 சாந்தா இருப்பாங்க. இது உண்மை. அந்த 7 சான் உடம்புல ஒரே ஒரு சான் மட்டும் ஆண்டவன் நாமளுக்கு வயசை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் மாத்திரம் கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல இந்த பாடுபடுதம்ம ஒரு ஊர்லயா நிக்கும். நாமளுக்கு உடம்பெல்லாம் ஆண்டவன் வயத்தை கொடுத்தா என்ன பாடு அதுக்கு போட்டு முடியுமா? அதானே கேட்டேன். ஆக போன திங்கள் செவ்வாய் தூத்துக்குடி கிட்ட வாவக்குளம் படிச்சோம். வாவக்குளம் படிச்சுட்டு சரி எங்க படிச்சோம்? நடுவக்குறிச்சியில படிச்சோம், வேளவெள்ளி. அதுக்கப்புறம் எங்க படிச்சோம்? ராமையம்பட்டி. ஆமா ராமையம்பட்டியில படிச்சோம். இப்படி ஊரா ஒரு சான் வயத்துக்கு வயத்தை வளர்க்கணும் போது ஒரு சான் வயத்துக்கு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. வடுவாவிய ஒரு 3 மணி நேரம் லீவு.
அதுக்கு எங்கேயும் போய் ஓடுதாங்க. ஒரு சாணு வயிறு ஊடடியில போய் ஓடி போய் அதுக்கும் 10 ரூபாய் சம்பளம் கிடைக்குமான்னு தான் கிடைக்குமான்னு சாப்பாடு கிடைக்குமான்னு போய் அலையுதாவ. சரி அப்போ ஆண்டவனாகிய பகவான் என்னய்யா நாமளுக்கு உடம்பெல்லாம் வயற்சை கொடுத்தா இதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு தானே நமக்கு பாடா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இதற்கு மேல உனக்கு உருவ வேண்டாம் மனிதா இதோடு முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் இந்த முடிய கொடுத்தாரு ஆண்டவை. அதுக்கு தான் இத முடின்னு சொல்லுகிறோம் நம்ம. அப்போ ஆண்டவை இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்ததோர் மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார். நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் அகிலம் எல்லாம் படியளந்தார் அவர் அகிலம் எல்லாம் படியளந்தார் சொல்லி படி